விஜய் வீட்டுக்கு வந்த உடனே வெண்ணிலா கட்டி புடிச்சுக்கிறாங்க விஜய. பாட்டி பின்னாடி திரும்பிக்கிறாங்க. தாத்தா கிட்ட சொல்றாங்க, என்னங்க இவ நம்ம இருக்கோன்னு தெரியாம இப்படியா பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. வெண்ணிலா சொல்றாங்க, விஜய் என்னைய விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு விஜய். திருப்பியும் சொல்லிட்டு வெண்ணிலா கட்டி பிடிக்கிறாங்க. விஜய் கட்டி பிடிக்காதன்னு சொல்றாரு. வெண்ணிலாவுக்கு கோபம் வருது. வெண்ணிலா சொல்றாங்க, முதல்ல ரூமுக்கு வா விஜய், நான் உன்கிட்ட பேசணும்னு கூப்பிடுறாங்க. விஜய் வர மறுக்கிறாரு. வெண்ணிலா மோதிரத்தை காட்டுறாங்க. விஜய்க்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. வெண்ணிலா சொல்றாங்க, நீ எனக்கு போட்டு விட்ட மோதிரம் உங்க அம்மாவோட மோதிரம். விஜய் மறந்துட்டீங்களா? ஏன் விஜய் என்ன அந்த மாதிரி பாக்குற? அன்னைக்கும் இந்த மாதிரி தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் உன்னதான் கேக்குறேன், ஏன் பேசாம நின்னுகிட்டே இருக்க, சொல்லு ஏதாவது. விஜய் சொல்றாரு, எனக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆயிருச்சு. அவ பேரு காவேரி. காவேரி அம்மன் கோயில்ல விஜய்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் கோயிலுக்கு வந்துட்டாரு. காவேரிய பார்த்து கேக்குறாரு, விஜய் யாருக்காண்டி வெயிட் பண்றீங்க? ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க போல. காவேரி கேக்குறாங்க, நீங்க எப்ப வந்தீங்க? விஜய் சொல்றாரு, நான் எப்பயோ வந்துட்டேன். காவேரி எதுவும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. விஜய் கேக்குறாரு, காவேரி என்ன விஷயம்னு சொல்லுமா. காவேரி கேக்குறாங்க, கெஸ் பண்ணுங்க. விஜய் சொல்றாரு, காவேரி என்னால கெஸ் பண்ண முடியல, நீயே சொல்லிட. காவேரி சொல்றாங்க, விஜய் நீங்க அப்பாவாக போறீங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்கல. காவேரிய தூக்கிக்கிட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாரு விஜய். இதெல்லாம் ஆட்டோல போய்கிட்டு இருக்கப்ப காவேரிக்கு கனவா வருது. அவங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கத ஆட்டோ டிரைவர் கவனிக்கிறாரு. விஜய் சொன்ன உடனே வெண்ணிலா அழுகுறாங்க. காவேரி அம்மன் கோயிலுக்கு போய் சாமிய கும்பிடுறாங்க. வெண்ணிலாவை சமாதானப்படுத்த விஜய் முயற்சி பண்றாரு. விஜய் வெண்ணிலா கிட்ட காவேரியும் விஜயும் எடுத்துக்கிட்ட கல்யாண போட்டோவை காட்டுறாங்க. இத பார்த்த உடனே அழுதுகிட்டு இருந்த வெண்ணிலா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. காவேரி விஜய்காண்டி கோயில்ல வெயிட் பண்றாங்க. நாளை சந்திப்போம்.